வணக்கம். ரமாகோவின் தெய்வீக பதிவு சேனலில் நம்ம பார்க்க போகிற பதிவு நினைத்ததை நிறைவேற்றும் ரகசியம். அது மஞ்சளின் குணம் பற்றி பார்க்க போகிறோம். நினைத்த காரியத்தை நிறைவேற்றுவதற்காக என்ன பரிகாரம் செய்ய வேண்டுமோ, எந்த கோவிலுக்கு போக வேண்டுமோ என்றாலும் உடனடியாக இன்று செய்வதற்கு மக்கள் தயாராக உள்ளனர். ஏனெனில் எதை தின்றால் பித்தம் தெளியும் என்ற மனநிலையில் மக்களின் மனோபாவம் இருப்பதே காரணம். இந்த நிலையில் பெரிய செலவு எதுவுமின்றி மிக எளிமையான வழியில் நினைத்ததை நிறைவேற்றும் ரகசியம் எது அப்படின்னு பார்க்கலாம். காலமும் நேரமும் நீண்ட காலமாக நினைத்து கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை செயல்படுத்துவதற்கான காலமும் நேரமும் கூடி வராமல் என்ன செய்வது என்று தெரியாமல் பலரும் உள்ளனர். வேறு சிலர் ஏதாவது ஒரு தொழிலை தொடங்க வேண்டும் என்று திட்டமிடுகையில் அதற்கான காலமும் நேரமும் அமையாமல் தொழில் தொடங்குவது தள்ளி போய்கொண்டே இருக்கும். இன்னும் சிலருக்கு நல்ல சம்பளத்தோடு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று முயற்சி செய்கையில் வேலை வந்தால் நல்ல சம்பளம் இருக்காது. அதேபோல் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது போதிய பணமும் இருக்காது. மகள் அல்லது மகனுக்கு நல்ல வரன் கிடைக்காமல் திருமணமும் தள்ளி போகும். இவ்வாறாக ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கு தேவையான ஆசைகள் நிராசைகளாகிக் கொண்டே இருக்கும். இதையடுத்து மனதில் நினைப்பதை நிறைவேற்றுவதற்கு வீட்டில் ஒரு குண்டு மஞ்சளும் தாழம்பூ தண்ணீரும் இருந்தால் போதும். நினைத்த காரியங்கள் அனைத்தும் சாதகமாக முடியும். தாழம்பூ தண்ணீர் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். வீட்டில் இருந்து புறப்படும் பொழுது மஞ்சள் இழைக்கும் கல்லில் சிறிதளவு தாழம்பூ தண்ணீரை விட்டு அதில் குண்டு மஞ்சளை கொண்டு தேய்த்து கிடைக்கும் மஞ்சள் விழுதை நெற்றியில் இட்டு கொள்ள வேண்டும். குல தெய்வம் அல்லது இஷ்ட தெய்வம் போன்றவற்றில் விருப்பமான தெய்வத்தை வணங்கி செல்லும் பொழுது எந்த காரியமாக இருந்தாலும் மனதில் நினைத்தது அப்படியே நிறைவேறும். நல்ல செயலுக்காக மட்டுமே இவற்றை பயன்படுத்த வேண்டும். தீய செயல் அல்லது தீவினை எதிர்மறை எண்ணங்கள் போன்ற காரியங்களுக்காக பயன்படுத்தினால் பின்விளைவுகள் மோசமாக இருக்கும். அதனால் மிகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். ஒரு சாதாரண குண்டு மஞ்சளில் இருக்கும் சக்தி இவைகளே. நன்றி.